அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் பிரிட்ஜ் கோர்ஸ் ஆக்டிவ் மாடியூலில் டே 7 ஈக்குவல் இன்ஈக்குவல் அதை பற்றி படிக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவல் இன்ஈக்குவலை பற்றி படிக்கும்போது ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ், இந்த நாலுமே எனது பேசிக் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு கம்பேரிசன் ஆஃப் ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஈக்குவல், நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நாட் ஈக்குவல், கிரேட்டர், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல். இப்படி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சிம்பிள்ஸ் கூட நமக்கு மேத்தமேட்டிக்ஸில் தெரியும். ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர், greater than or equal, less than or equal. ஓகேயா? இப்போ ஈக்குவல், கிரேட்டர் தேன்லாம் படிச்சிருப்போம். நாட் ஈக்குவல் நான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக கிரேட்டர் தேன், லெஸ் தேன் அதனாலும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நாட் ஈக்குவல் எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாட் யூ மீன் பை நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன். இப்போ நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் இட் கண்டைன்ஸ் ஒன்லி நம்பர்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆப்ரேஷன். இப்போ ஆப்ரேஷன், ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அதில் இருக்கணும் நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷனில். அட்லீஸ்ட் ஒன் ஆப்ரேஷன், நிறைய ஆப்ரேஷன்ஸ் கூட இருக்கலாம். 1 or 2 ஆப்ரேஷன், 2, 3 அந்த மாதிரி கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். 3 + 2, 17 × 3, 20 ÷ 4, 14 - 8, 21 - 5 + 2, 1000 ÷ 8 + 123. These are called numerical expressions. இந்த நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணி ஒரு நம்பர் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஈக்குவல், நாட் ஈக்குவல் சிம்பிளை யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது வெயிங் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. வெயிங் மிஷின்ஸ் வச்சு அளப்பாங்க. இப்போல்லாம் எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின்ஸ் கூட வந்திருக்கு. நம்ம மார்க்கெட் மாதிரி போனோம்னா கூட இப்போ எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின்ஸ் we can see. பட் திஸ் இஸ் கால்ட் த பேலன்ஸ். இந்த பேலன்ஸில் நேராக இருந்தால் நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்தால் அதுக்கு பேர் அன்ஈக்குவல்னு சொல்லுவோம். சரியா? ரெண்டுமே நேராக இருக்கணும். ரெண்டு பேலன்ஸ், ரெண்டு பேனும் இருக்குல்லையே, அது நேராக இருந்தால் அதுக்கு பேர் தான் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஒன்று மேலே ஒன்று கீழே இறங்கிருச்சுன்னா இதுக்கு பேர் அன்ஈக்குவல்னு சொல்கிறோம். இப்போ Ravi's mother asked to Ravi to buy 1 kg of tomato, 1/2 kg of onion, 1/4 kg of brinjal and 1/4 kg of beans in a vegetable shop nearby his house and gave him ₹100. Ravi told to the shopkeeper the details of the items that his mother said. Ravi observed the shopkeeper as he weighed the items. The material part was in the lower and the weighing part was in the higher. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் போட அந்த வெயிங் பார்ட் என்னாகும், மேலே போயிட்டு இது குறைஞ்சிக்கிட்டே வரும். The shopkeeper kept putting the goods together. Shopkeeper continued until the portion of the goods and the weight of the parts was equal. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வர வரையும் இந்த குட்ஸ் பக்கம் என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 1/2 kgனா 1/2 kg வரையும் நம்ம இந்த வெஜிடபிள்ஸை போட்டால் தான் ரெண்டு பேனுமே ஈக்குவலாக வரும். சரியா? அதை தான் சொல்கிறாங்க. வாட் கேன் வி லேர்ன் ஃப்ரம் த அபவ் ஈவெண்ட். அதாவது ரெண்டு பேனு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஈக்குவல் சொல்லுவோம், இல்லைன்னா கிடையாது. ஹவ் ஆர் த மெட்டீரியல்ஸ் பார்ட் அண்ட் த வெய் பார்ட் அட் த பிகினிங். வெய் பார்ட் எப்படி இருக்கும், பிகினிங்கில் எப்படி இருக்கும்னா, ஒன்றுமே இப்போ ஒரு பேனில் வெயிங் 500 kg அந்த மாதிரி வச்சோம்னா அதுதான் மேலே இருக்கும். ஒன்றுமே இல்லாத சைடு, எம்டியாக இருக்க சைடு கொஞ்சம் சாஞ்சிட்டு தான் இருக்கும். Finally, when the shopkeeper gave materials to Ravi, and how was the material and weight part. இப்போ எல்லாத்தையும் எடுத்தோடனே என்னாகும், ரெண்டையுமே எடுத்துட்டோம்னா ஒரு பக்கமும் நம்ம எந்த பக்கம் வெயிட் அதிகமாக கொடுக்குறோமோ அந்த பக்கம்தான் அது சாயும். ஓகே, இப்போ நமக்கு ஈக்குவல், நாட் ஈக்குவல் சிம்பிளை பற்றி நல்லா இப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ in a basket 50 apples and another basket contains 75 oranges. Then compare the fruit of 2 baskets. இப்போ 50யும் ஆப்பிள்ஸும் 75 ஆரஞ்சும் கம்பேர் பண்ணும்போது
எது பெருசு? நம்பர்ஸில் பார்க்கும்போது ஆரஞ்சஸ் பெருசாக இருக்குது. சரியா? அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேஸ்கெட்லேயே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. நோ. இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கணும்னா இதுலேயும் 50 இருக்கணும், அதுலேயும் 50 இருந்தால் தான் நம்ம ஈக்குவல் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டுத்துலேயுமே ஒன்று இதில் கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நாட் ஈக்குவல். போத் த apples are, both the fruits are not in equal number. Okay, put the correct symbol. 5 minus 2 equal to 3. 5 ஓட 2 subtract பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்குது. Yes, so you can put the tick in equal to column. Equal. 8 to 8 to equal ஆன்னு கேட்டிருக்காங்க. Yes, it is equal. So put the tick in the equal column. Next, 8 minus 2. First subtract it. 8 minus 2 is 6. 6 plus 1 7. ஸோ இதை வந்து பண்ணும்போது நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது யூ வில் கெட் 7, பட் ஆன்சர் இஸ் கிவன் அஸ் 4. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ புட் அன்ஈக்குவலில் வந்து யூ ஹாவ் டு புட் டிக் சிம்பிள். வி கேன் சே இன்ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல், போத் ஆர் சேம். 3 into 2 6. எஸ், 3 into 2 is 6. புட் ஈக்குவலில் வந்து ஒரு டிக் போடுங்க. 10 divided by 2 is 5. 5 plus 8 13, but here it is given as answer as 1. So it is unequal. Put the unequal symbol ஒரு டிக் போடுங்க. இப்போ fill in the blanks. 6 plus box is equal to 8. இப்போ 6ஓட நமக்கு என்ன ஆட் பண்ணால் 8 கிடைக்கும்? அவங்களே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. 2 ஆட் பண்ணும்போது, சரியா? இங்கே 2 ஆட் பண்ணணும். 9ஓட எதை சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைக்கும்? 9. 5ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும்? 2. பாக்ஸ் டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 1. 5ஓட என்ன நம்பர் டிவைட் பண்ணியிருந்தால் நமக்கு 1 கிடைக்கும்னா 5. நவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். 5 ப்ளஸ் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அதே தான் இந்த இடத்துல பண்ண சொல்லியிருக்காங்க. 5ஓட 4 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். 7ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் 56 கிடைக்கும்? 7 8s are 56. நெக்ஸ்ட்டு 10ஓட என்ன டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும்? 2. 10 divided by 2 is equal to 5. 20ஓட எதை சப்ராக்ட் பண்ணால் 10 கிடைக்கும்? 10. 20 minus 10 is 10. ஸோ இது மாதிரி நம்ம ஈக்குவல் அன்ஈக்குவல் சிம்பிள்ஸ் வந்து நம்ம நிறைய சம்ஸ் போட்டு பார்க்கணும். ரைட் த கரெக்ட் சிம்பிள். ஈக்குவலாக அன்ஈக்குவலான்னு நமக்கு இந்த இடத்துல 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 9 + 1. 9 + 1னா என்னது? நியூமரிக்கல் எக்ஸ்ப்ரெஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். 10. இப்போ 10ம் 10ம் ஈக்குவல். எஸ், புட் ஈக்குவல் டு சிம்பிள். 4 into 3 என்னது? 12. 12ம் 15ம் ஈக்குவலா? கிடையாது. அப்போ நாட் ஈக்குவல் டு சிம்பிள் அந்த இடத்துல போடணும். 8 divided by 2 is equal to 4. 4ம் 4ம் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் டு சிம்பிள். 7 minus 1 is equal to 6. 6ம் 5ம் ஈக்குவல் கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல் டு சிம்பிள். நவ் கம் டு த இவாலுவேஷன். இவாலுவேஷன் வந்து நம்ம ஹோம்ஒர்க் நோட்டில் இந்த 2 சம்ஸும் பண்ணணும். புட் த கரெக்ட் சிம்பிள் ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இது வந்து ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், பிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது 1 + 2 என்னது? 3. அப்போ 3யும் 3யும் ஈக்குவல். ஸோ புட் ஈக்குவல் டு சிம்பிள். பி சம் பாருங்கள். பி மைனஸ் ஏ பாக்ஸ் 2. பின்னா என்னது? 2. 2 minus 1 என்னது? 1. 1ம் 2ம் ஈக்குவலா? கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல் டு சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஏபி. ஏபினா ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 1 into 2 is 2. 1 into 2 is 2. ஸோ 2ம் 2ம் ஈக்குவல். ஸோ புட் ஈக்குவல் டு சிம்பிள். பி டிவைடட் பை ஏ. 2 divided by 1 is 2. 2 equal to 2. ஓகே, புட் ஈக்குவல் டு சிம்பிள். அதே மாதிரி fill in the blanks. பாக்ஸ் ப்ளஸ் 8. இந்த பாக்ஸில் என்ன வரும்னு you have to find out and write. Thank you.